ஹாய் ஹலோ. இதான் என்னோட ரூமு. ரொம்ப குப்பையா இருக்குல்ல. இதெல்லாம் சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒரு கபோர்டில் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கணும். கரெக்டா? அதுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன் அமேசான்ல இருந்து. இதான் போர்ட்டபிள் வார்ட்ரோப். தேவைங்கிறனா நம்ம பில்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது எவ்வளோ ரூபா, எங்கே வாங்கினேன், இது வாங்கி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, ஈஸியாக மாட்ட முடிஞ்சிச்சா, நல்லா உழைச்சிச்சா, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க கைஸ், குட்டி குஞ்சான் வாங்க போகலாம். இதை ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு மேலே விரிக்கிற அந்த துணி இருக்குது. அதுக்கப்புறம் லேமினேஷன் ஷீட்டாக இருக்குது. அதுதான் 2 கம்பிக்கு நடுவில் நம்ம மாட்டுவோம், அதெல்லாம் இருக்குது. அப்புறம் 2 சைஸில் நிறையா கம்பிகளாக இருக்குது. அப்புறம் அந்த ஜாயிண்ட் எல்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு பேப்பர் கொடுத்துருக்கான். அதில் எத்தனை பீஸ் இருக்குது, இந்த ஜாயிண்ட்டு எத்தனை பீஸ் கம்பி இருக்குது, எத்தனை சீட் இருக்குது, எல்லாத்தையும் போட்டிருக்கான். அப்புறம் எந்த கம்பி எங்கே வைக்கணும் அப்படின்ட்டு நம்பர் போட்டு குறித்து வச்சுருக்கான். நான் மாட்ட அரைக்கும் போது என்னென்ன தப்பு பண்ணேன் தெரியுமா? இந்த 2 ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல 4 ஜாயிண்ட்டை மாட்டிடுவோம். என்ன போகுது, இங்கே இருக்கிறது அங்கே போட்டுக்கலாம், அங்கே இருக்கிறது இங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிதான் மாட்டினேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் எல்லா பீஸையும் கரெக்டாக எண்ணி தான் கொடுத்துருக்கான். 2 ஜாயிண்ட்னா 2 ஜாயிண்ட் இத்தனை, 3 ஜாயிண்ட்னா இத்தனை அப்படின்னு சொல்லி எண்ணி கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் 3 ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல 2 ஜாயிண்ட்டை போட்டு, 2 ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல 4 ஜாயிண்ட்டை போட்டு அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கடைசி நீங்கள் எல்லாத்தையும் கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். அதனால முதலே நீங்கள் கரெக்டாக மாட்டிருங்க. அது எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல 2 ஜாயிண்ட் தான், 2 கம்பி தான் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா 2 ஜாயிண்ட் தான் நீங்கள் மாட்டணும். 3 ஜாயிண்ட் இருக்கே அப்படின்னு சொல்லி மாட்டினீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் அப்போதைக்கு. அதுக்கப்புறம் மேலே நீங்கள் மாட்டும்போது கரெக்டாக கணக்கு சரியாக வராது, கூட்டி கழிச்சு பாரு வராது. மாட்டுறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த பைப்பெல்லாம் வீட்டில் மாட்டுவாங்கள்ல, பிளம்பரு, லெஃப்ட் திரும்பும் ரைட்டு திரும்பும், அதே தான். இது பிவிசி பைப்பு சின்னதாக இருக்குது கொஞ்சம், அவ்வளோதான். அதெல்லாம் யாருனாலும் மாட்டிடலாம். நான் இதை மாட்டுறது கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, மாட்டும்போது இந்த லேமினேஷன் சீட்டையும் சேர்த்தே மாட்டிருங்க. அப்புறம் கடைசி நேரத்தில் நீங்கள் கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1200. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 700, 800 நிறையாவே இருக்குது. ஆனால் அதெல்லாம் செல்ஃப் நிறையா இருந்தாலும் அதோட ஹைட் கம்மியாக இருக்கும், வித்து கம்மியாக இருக்கும். இதோட மெஷர்மெண்ட்ஸ் கொஞ்சம் பெருசு. ஸோ அதனால இது கொஞ்சம் விலை கூட. 700, 800 இருக்கிறதெல்லாம் ஹைட் கம்மி, 150 சென்டிமீட்டர் தான் இருக்கும். நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கேற்ற மாதிரி ரேட் இருக்கும். பைப்பெல்லாம் மாட்டியாச்சு. கடைசி துணியை போட்டு மூடிட வேண்டியதான். அதுலேயே ஜிப்பும் கொடுத்துருக்கான், வேணும்னா கதவு மாதிரி மூடிக்கலாம், திறந்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கு. சைடில் கூட கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்கான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நான் முக்கால்வாசி இதில் ட்ரெஸ் தான் வச்சிருக்கேன். நீங்களும் ட்ரெஸ்ஸே வைங்க. சின்ன சின்ன பொருள்லாம் வச்சிருக்கேன், அயன் பாக்ஸ்லாம் கூட வச்சிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வெயிட் தாங்குது ஓரளவுக்கு. இதை 1 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எந்த வித பிரச்சனையுமே வரல இது வரையும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வாங்கிக்கோங்க. ஓகே பாய். நான் அசால்ட் அருண்.